இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே பற்றி 2 நியூஸ் பார்க்க போகிறோம். சிஎஸ்கே ட்ரேடே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2 ட்ரேடு பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. இப்போ அந்த லியோ ஒருத்தர் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசுகிற மாதிரி அதுக்கு முன்னாடி இன்னொன்று வருவோம். நம்ம ஃபிலிமிங் கோச் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. அது ஏன் அப்படின்னா அவரால் பார்த்தீங்கன்னா டிஎஸ்கே அப்போ இன்னொன்று ஒன்று இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தப்பு அந்த அளவுக்கு அடிக்க முடியல நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நல்லா தான் பண்ணார். இப்போ நடந்த எம்எல்சியில் அந்த டீம் வெளியே போயிடுச்சு. இல்லை அவர் நல்ல கோச் தான், அதுக்கு நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் ஏதாவது ஒன்று சொல்லணும். இப்போ பிளேயர்ஸ் ஏதாவது ஆடலை, ஒழுங்கு ஆடலை அப்படின்னா அதை அவன் சொல்லணும். அவர் பர்த்டே பார்த்தீங்கன்னா அப்படியே செல்ல மாதிரி உட்காந்துருக்காப்புல அந்த தெரியல. நல்ல கோச் தான், ஆனால் ஒழுங்க அடுத்து யார் வரான்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ முக்கியமான ஒன்று இதுக்கு போவோம். அந்த லியோ ஒருத்தர் பேசுறாப்புல ஃபோனில், அதில் ஒருத்தர் சொல்கிறாங்க, எப்பா தமிழ் பிளேயர் ஒருத்தர் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ தமிழ் பிளேயர்னா சாய் கிஷோர் தான் இருக்கும்னு ரொம்ப டவுட் தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே அப்படிதான் சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்னமோ ஆல்ரவுண்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ அத்தி பாண்டியா தான் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த வாய்ஸை நீங்கள் கேட்பீங்களா? அந்த வாய்ஸை கேட்குறப்போ எனக்கு என்னமோ பஞ்சாபோட ஓனர் வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கு. மார்க்கோ ஆன்சன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வரப்போறாரு அப்படின்ற மாதிரி போயிருந்துச்சு. நம்ம எல்லாம் ஆத்தி பாண்டியா தான் ஒரு வாரம் நினச்சிட்டு இருக்கோம். ஒருவேளை மார்க்கோ ஆன்சன் வந்துட்டாருன்னா சரி விடுங்க பார்ப்போம். ஒருவேளை இப்படி சப்ரேட் பண்ணிட்டு போங்க. ஆத்தி பாண்டியா வந்தால் நல்லா இருக்கும், பார்ப்போம்.